மதுரையில் வருகிற 1ஆம் தேதி திமுகவின் பொதுக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் யார் வாக்கை குறிவைத்து மதுரையில் பொதுக்குழு நடைபெறுகிறது என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஆட்சி அமைக்க தென் மாவட்ட தொகுதிகள் முக்கியம் என திமுக தலைமை கருதுவதால் இதுபோன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது திமுக வரலாற்றில் முதன்முறையாக ஒரு பொதுக்குழுவானது மதுரையில் நடைபெறுவது இதுவே முதன்முறை என்பதும் கவனம் பெற்றிருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு தென் மாவட்டங்களில் கணிசமான வாக்குகள் கிடைத்ததாலும் 24 நெல்லை குமரி தொகுதியில் பாஜக வேட்பாளர்கள் 2ஆம் இடத்தில் இருந்த நிலையிலும் தென் மாவட்ட வாக்குகளை கவரும் விதமாக மதுரையில் பொதுக்குழுவானது நடைபெறுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. வருகிற 1ஆம் தேதி திமுகவின் பொதுக்குழு, அதுவும் மதுரையில். திமுக வரலாற்றில் முதன்முறையாக ஒரு பொதுக்குழு மதுரையில் நடைபெறுகிறது. இது பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. இதற்கு பின்னாடி தேர்தல் வியூகங்கள் இருக்கிறதா, என்ன காரணமாக இருக்கலாம், இது போன்ற பல்வேறு கேள்விகள் நீடிக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான முதற்கட்ட விவரங்களை விளக்குவதற்காக இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். திமுகவின் இந்த பொதுக்குழு, அதிலும் மதுரையில் அப்படின்றது மிகவும் கவனம் பெற்றதாக இருக்கிறது. இதற்கு பின்னாடி சில விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது. உங்களிடம் இருக்கும் விவரங்களை முதல்ல பகிர்ந்து கொள்ளலாம். கௌதமி வணக்கம். ஜூன் 1 திமுக வரலாற்றில் திமுக தொடங்கிய இந்த 75 ஆண்டுகளில் முதல் முறையாக வெளியிலே, அதுவும் மதுரையிலே முதல் முறையாக இந்த பொதுக்குழு நடைபெறுகிறது. எனவே இது அரசியல் அரங்கில் மிகுந்த கவனம் பெறுகின்றது. இந்த பொதுக்குழுவை மதுரையில் வைத்தது ஏன் என நாம் விசாரித்த போது பல தகவல்கள் திமுக வட்டாரங்களில் நமக்கு கிடைத்திருக்கின்றது. பொதுவாக அரசியல் களத்தில் தமிழ்நாட்டை 3ஆக பிரிக்கிறார்கள். வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு மண்டலம் என்று 3ஆக பிரிக்கிறார்கள். இதில் கட்சி தொடங்கிய 1949 திமுக தொடர்ந்து வட மாவட்டங்களில் வலுவாக இருக்கிறது. அது முதலில் ஆட்சி பிடித்த 1967 இருந்தாலும் 2021 இருந்தாலும் வட மாவட்டங்களில் திமுக தொடர்ந்து செல்வாக்காகத்தான் இருந்து வருகிறது. எனவே அது அதிகமாக அந்த கான்சன்ட்ரேஷன், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு தொகுதி என்று பார்க்கும்போது மேற்கு மண்டலம், தென் மாவட்டம் இருக்கின்றது. தென் மாவட்டத்தை நாம் பார்க்கும்போது 2021 சட்டமன்ற தேர்தலில் 60 தொகுதிகள், அது எந்தெந்த மாவட்டங்கள் என்று பார்த்தால் கன்னியாகுமரி, மதுரை, நெல்லை, தேனி, விருதுநகர், அதே போல திண்டுக்கல், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, சிவகங்கை, இது போன்ற மாவட்டங்களில் சுமார் 60 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இதில் 40 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணியே வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் திமுக இந்த முறை 200 இடங்களில் வெற்றி என்ற ஒரு உயர்ந்த இலக்கை நோக்கி அவர்கள் பயணிப்பதாக சொல்கிறார்கள். எனவே 200 தொகுதிகளில் தாங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் அதிகமாக தென் மாவட்டங்களில் வெற்றி பெற வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக இந்த மேற்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே அதிமுக வலுவாக இருக்கிறது. நீங்கள் கோவையை எடுத்துக்கொள்ளலாம், சேலம், திருப்பூர், இது போன்ற நாமக்கல் உள்ளிட்ட இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் அதிமுக தான் வலுவாக இருக்கிறது. இது நீங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலை எடுத்தாலும், அதற்கு முன்பு 2016, 2011 எடுத்தாலும் கூட அதிமுகவிற்கு ஷுவர் விக்டரி என்று சொல்லக்கூடிய ஒரு உறுதியான வெற்றியை தரக்கூடிய மாவட்டங்களாக கொங்கு மண்டலம், மேற்கு மாவட்டங்கள் இருக்கின்றன. தற்போது பாஜகவும் அதிமுக கூட்டணியில் சேர்ந்திருக்கக்கூடிய காரணத்தால் மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரையில் அதிமுக கோலோச்சம் என்பதுதான் அரசியல் அரங்கிலே, அரசியல் வட்டாரங்களிலே இருக்கக்கூடிய புள்ளி விவர அடிப்படையிலான தரவாக இருக்கின்றது. எனவே அவர்கள் தென் மாவட்டத்தை, அதாவது வட மாவட்டத்தை பொறுத்தவரையில் திமுக ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப தென் மாவட்டத்தில் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய டேட்டா கூட நம்மிடம் இருக்கின்றது. தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பார்க்கும்போது அதிமுக, அந்த பாஜக இந்த 2 கூட்டணியும் சேரும்போது அவர்கள் வெற்றிக்கு நெருக்கத்தில் வருகிறார்கள். சில மாவட்டங்களில் திமுக கூட்டணியை வீழ்த்தக்கூடிய அளவுக்கும் வருகிறார்கள். உதாரணத்துக்கு விருதுநகர் மாவட்டம், தென்காசி மாவட்டம், இது போன்ற மாவட்டங்களில் அதிமுக பாஜக சேர்ந்து நின்றிருந்தால் அவர்கள் இந்த எம்பி எலெக்ஷன்ல வின் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதா நம்ம கையில் இருக்கக்கூடிய டேட்டா சொல்லக்கூடிய அந்த தேர்தல் முடிவுகளுடைய விவரங்களாக இருக்கிறது. எனவே தென் மாவட்டத்தை முக்கியத்துவம் கொடுத்து அங்க இருக்கக்கூடிய வாக்குகளை கடந்த காலங்களை விடவும் கூடுதலாக பெற வேண்டிய தேவை திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதிமுக, பாஜக செல்வாக்காக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதன் காரணமாகத்தான்
கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இது போன்ற மாவட்டங்களுக்கு அந்த பகுதிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களை அந்த பொறுப்பாளராக, மண்டல பொறுப்பாளராக நியமித்திருக்கிறார்கள். மதுரை மையமாக வைத்திருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களை பொறுப்பாளராக நியமித்திருக்கிறார்கள். எனவே பலவிதமான அரசியல் நுண் கணிதங்களை இதிலே புகுத்தி இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரையிலே முழுக்க இது ஒரு அரசியல் கணக்கீடு தான் என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது அரசியல் கணக்கீடு என்று சொன்னால் இந்த தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்குகளையும் அத்தனை தொகுதிகளையும் இந்த முறை திமுக கூட்டணி பெற வேண்டும். அதற்கு அங்கு நாம் பொதுக்குழுவை நடத்தும் போது அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள் உற்சாகம் அடைவார்கள், கட்சி இன்னும் விரிவடையும், வளர்ச்சி அடையும் என்று சொல்கிறார்கள். எனவே 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துதான் இதுவரை இல்லாத வகையில் இந்த முறை திமுக மதுரையிலே இந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்துகிறது என திமுக வட்டாரத்தில் சொல்கிறார்கள். எனவே இது மட்டும் இல்லாமல் இந்த பொதுக்குழுவுக்கு பிறகு தென் மாவட்டத்தை குறிவைத்து பல விஷயங்களை கணக்கீடு செய்திருப்பதாகவும் திமுக வட்டாரத்திலிருந்து நமக்கு தகவல் கிடைக்கிறது.